ஹலோ டார்மீஸ், இது ஜேகேவோட எஃப்எஃப் ப்ரொஃபஸர் டாடி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லியிருப்பேன், பட் காலேஜுக்கு இல்லை. அவன் வந்து ஸ்கூலுக்கு தான் ப்ரொஃபஸர் மாதிரி. ஓகேடா, இதே போதும். இந்த சார் உங்களை காட்டணுன்னா, நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க, தமிழ்நாடில். இப்போ தான் 10th முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு செம்ம ஹாப்பியாக உட்காந்துருக்கீங்க. அடுத்து என்ன 11th 12th படிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த சைட் நம்ம ஜங்குக்கு அப்படியே காட்டுவோம். அவன் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸர்னால் அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அவன் எஸ்கேயில் இருக்கான். அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவன் ஒரு பயாலஜி டீச்சர். ஆனால் பயாலஜி டீச்சருக்காக ரொம்ப ஃப்ளட்டியெல்லாம் பேச மாட்டான். ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எப்பப்போலாம் ஸ்ட்ரிக்ட் ஆகணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல கேரக்டர். எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவான். நடத்தும் போது கூட யாரையும் அந்தளவுக்கு திட்ட மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு வேலை சொன்னால் கரெக்டாக பண்ணிடணும். அதை பண்ணாமல் தான் கண்டிப்பாக எல்லாருமே திட்டுவாங்க. அது மாதிரி தான் அவன் நார்மலான கேரக்டர் மாதிரி தான். ரொம்ப ரக்கண்டாலாம் கிடையவே கிடையாது. பட் அவனை பார்த்து வளையாத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். ரியலாகவே ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். அதுவும் இந்த ப்ரொஃபஸர் கெட்டப்பில் தரமாக இருப்பான். அங்கே இருக்கிற பொண்ணுங்க படிக்குதுங்களோ இல்லையோ, போர்டை மட்டும் நல்லா கவனிப்பாங்க. பிகாஸ் போர்டு பக்கத்தில் யார் இருக்கா? ஜேகே இருக்கான். ஸோ எல்லா பொண்ணு கண்ணும் ஜேகே மேலே தான் இருக்கும். இப்போ அப்படியே ஸ்டோரி கூட போகலாண்டா. ஸ்டார்டிங் சீனில் ஜேகே ரொம்பவே அழகாக கிளாஸ் நடத்திட்டுருக்கான். எல்லா பொண்ணு கண்ணும் அவன் மேலே தான் இருக்குது. பட் அவன் கண்ணு யார் மேலேயுமே இல்லை. அவன் புக்கை பார்த்து சின்ன சின்ன டாப்பிக்காக நடத்திட்டுருக்கான். ஃபஸ்ட் டேனால் ரொம்ப உங்களை டயர் பண்ணிக்காதீங்க. நார்மலாக கவனித்தா போதும். நான் எல்லாத்துலேயும் வந்து ஒன்லைன் மாதிரி நான் சொல்கிறேன். எல்லா டாப்பிக்கை பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறான். ஃபஸ்ட் டே இப்போ தான் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க 11th. ஸோ அவன் வந்து கொடுத்துட்ருக்கான். எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் நடத்திட்டுருக்கான். ஆனால் எல்லா பொண்ணுக்கானும் புக்கில் இருக்கோ இல்லையோ அவன் மேலே இருக்குது. அது அவனுக்குமே தெரியும். பட் அவன் அதை சீன் போட மாட்டான், காட்டிக்கவும் மாட்டான். ரொம்ப கூலாகவே நடத்திட்டுருப்பான். ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோவாக கொடுத்துட்ருக்கும் போது ஒருத்தர் என்ட்ரி ஆவார். வேறு யாரும் இல்லை, நம்ம ஜென் தான். ஜியோன், வாங்க சார். அது ஒன்றும் இல்லை, சர்க்குலர் வந்திருக்கு. ஓ, சர்க்குலரா? என்னாச்சு? யாருன்னு? என்ன லீவா? அதுக்குள்ளேயுமா? இல்லை, இப்போது நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து சில பசங்களாம் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து நல்லா படிக்கிற பசங்க ஸ்காலர்ஷிப்காக வராங்கன்னு சொல்லியிருந்தால, அவங்களாம் இன்னும் ஒரு 5 days இங்கே இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடாதீங்க. ஒன்றும் சார், நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துட்ருக்கேன். அது இன்னும் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே காட். சர்க்குலர் இங்கே இருக்குது, தேங்க்யூ. 2 days ஃபைல் பண்ணிட்டு ஜெட் போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகேவை பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எடுத்து படித்து பார்த்துட்ருக்கான். ஓ, நம்ம கிளாஸ்க்கு மொத்தம் 7 பேர் வராங்க இந்தியாவிலேருந்து. ஆக்சுவலாக இந்தியாவில் தமிழ்நாடுலேருந்து வராங்க. எல்லோரும் போடு செம்ம போன்னு கத்திட்ருக்காங்க. டோன்ட் ஷவுட். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 5 கேர்ள்ஸ்னு போட்டிருக்கு. என்னென்னு தெரியல. பசங்களா பார்த்துடா, தமிழ்நாட்டு பொண்ணு அடித்தாலும் அடிச்சிடும்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னேன்ல, அவன் ஜாலியான டைப் பண்ண, அதனால் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். ஓகே, நம்ம இந்த கிளாஸ் இதை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லோரும் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்றான். ஆனால் யாருமே டவுட்டுக்கு வரவே இல்லை. ஆனால் கேர்ள்ஸ் ஒரு 10 பசங்க வருதுங்க. இருக்கிறதே ஒரு 10 பசங்க இருக்கும். அதில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் வந்து, சார் எனக்கு இந்த இடத்துல புரியல, இதெல்லாம் நடத்தவே இல்லையம்மா. இல்லை சார், இது எனக்கு புரியல. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லி கொடுக்குறான். எல்லா பசங்களுமே வந்து, பத்தியடா அந்த சாருக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குடா. எத்தனை பொண்ணு அவன் மேலே வந்து, பட் நம்ம தலை திரும்பி விட்டு பார்க்க மாட்டான் இந்த பொண்ணையும். அதுதான் உண்மைதான்டா, ஜியோனுக்கு எங்கேயோ பெரிய மச்சம்தான் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட கட் பண்ணி ஸ்டாஃப் ரூம் காட்டுவோம். ஜேகே ரொம்ப வந்து உட்காந்துருக்கான் டயர்டாக. பிகாஸ் அவனுக்கு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு இருந்துருக்கோம்ல, சும்மா இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. பட் அவனுக்கே அது ரொம்ப டயர்டாக இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் நடத்துகிறான்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பான் ஒரு 1 years முன்னாடி. அதனால் கொஞ்சம் அவனுக்கு டயர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஜின் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்ன ஜேகே ஆச்சு? அது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் உடம்பு சரியில்லையா? லைட்டாக. ஓகே, அது ஃபஸ்ட் டேவும் ஒன்று கிளாஸ் நடத்த வேணாம்னு சொன்னேன். நாங்கள்லாம் போய் அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு அவனுங்களை விட்டுட்டோம். நீ மட்டும் ஏன் புழிட்டு பசங்களை? நான் ஒன்றும் புரியல, நான் நார்மலாக நடத்தினேன். அவங்க தான் நடத்துங்க சார், ஏதாச்சும் நீங்கள் பேசுங்க சார், அமைதியாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓஹோ, ஆமாம், இப்படி இருந்தால் பொண்ணுங்க பேசுன்னு சொல்லுவாங்க. ஜென், ஓகே சரி,
நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஜிமின் வரான்ல அப்படின்றான். ஜின் உடனே வந்து வரான்டா, அது என்னாச்சுன்னு தெரில, வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும், கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். ஏன் என்னாச்சு? அதான் தெரியலன்னு சொல்கிறேன்ல, சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்படியே உங்களை காட்டுவோம். நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்பவே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு. ஆனால் அதே டைம் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டும் இருக்கீங்க. ரெண்டுமே அப்பப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே டைம் கஷ்டமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல, இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் பின்னாடி ஹக் பண்ணுறாங்க. ஏண்டி போயிட்டு எப்படி வருவ? அம்மா 2 இயர்ஸ் ஆகும்மா, அப்புறம் அங்கேயே நான் யூனிவர்சிட்டி வேறு படிக்கணும். 2 இயர்ஸா? அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஏன் இவங்க படிக்கிறாங்க? அம்மா அங்கே தானே நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோம், அப்போ அடுத்து நாங்கள் தான் யூனிவர்சிட்டி படிக்கணும். ஏன் இங்கேயே இருக்கலாம்ல? அம்மா எனக்கு அது ட்ரீம் லேண்ட், அங்கே நான் போகணும் எவ்வளோன்னு ஆசைப்பட்டிருந்தேன். உன்ட்டு எவ்வளோ தான் சொல்லியிருப்பேன். அது எனக்கு ஆஃபர் வந்திருக்குன்னா நான் போகாமையாக இருப்பேன். என்னம்மா? சரி இதெல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணது தானே, போயிட்டு வா. லவ் யூ மம்மி அழி கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாவை வந்து நான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. சரிப்பா, நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 7:15 ஃப்ளைட்டுப்பா. ஐயோ, அப்போ நீ 4 மணிக்கே கிளம்ப ஆரம்பிச்சிரு. என்னப்பா? சரிடா, நீ தூங்குடா, நாளைக்கு காலைல பேசிக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு போயிடுறாரு உங்கள் அப்பா. ஆனால் உங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்பட்றா, நமக்கு பிடிச்ச இடம் தான், பட் இவ்வளோ நாள் இதே ஊரில் இருந்துட்டோம், டக்குன்னு கிளம்புறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சைடு அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. ஹலோ, சொல்லுடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அதே தான் மூன் எனக்கும். ஆமாண்டா, உங்கள் ஃப்ரெண்டு பேர் மூன். அவள் வந்து கால் பண்ணி பேசுகிறா. அவளுக்கும் நீங்கள் இருக்கிற சேம் சிச்சுவேஷன் தான். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதே டைம் செம்ம ஜாலியாகவும் இருக்குது. ஆனால் நான் இப்போ தாண்டி பார்த்தேன், அந்த ஸ்கூலோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் அசந்துட்டேன் தெரியுமா? ஏன் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது? இல்லடி, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஸ்கூல்லாம் தாண்டிடும், காலேஜே தாண்டிடும், நம்ம இந்தியா காலேஜே தாண்டிடும், அந்தளவுக்கு ஸ்கூலே காலேஜ் மாதிரி இருக்குடி. ஐயோ, சூப்பராக இருக்கும் போல இருக்கே. அப்போ ஆமாண்டி, நம்ம போய் என்ஜாய் பண்ணுறோம் கலக்கிறோம்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. என்ஜாய் பண்ணுறோம் கலக்கிறோம் ஓகே, ஆனால் படிக்கலை, மார்க் வரலன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களாம். நம்ம மிஸ் சொன்னாங்கல்ல. ஆமாம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கீங்க. சரிடி, காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கணும், தூங்கு. ஓகே, லவ் யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வைக்கிறா. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. காலைல எந்திரிக்கிறீங்க. காலைல எழுந்துச்சி உங்கள் பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஓரம் அழுகுறாங்க. அம்மா போகிற டைமில் ஏம்மா எழுதிட்டுருக்கேன், போடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். உங்கள்கிட்ட நான் 1 நாள் கூட பிரிஞ்சதில்லை, இப்போ நீ 2 வருஷம் பிரிய போயா? என்னால் ஏற்றுக்க முடியாதுடி. உங்கள் அப்பா உடனே வந்து அவள் அப்படி தான்டா, நீ வாம்மா, ஏம்மா பயந்துட்டுருக்க, ஒன்றுமே ஆகுது. நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா? அவள் ஏற்கனவே பயந்தாங்குழி. அப்பா இல்லைம்மா, நீ போய் நல்லபடியாக படித்து வரணும், உனக்கு பிடிச்ச இடத்துல உனக்கு கிடச்சிருக்கு, நல்லா படித்து நல்லா வாடான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அனுப்பி வைக்கிறாரு. உங்களுக்கு உங்கள் காரும் வருது. அதில் வந்து ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டு மூன், அப்புறம் உங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் இன்னொருத்தன் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஜேக்குன்னு ஒரு பையன், அவனும் இருக்கான். அவெல்லாம் உட்காந்துருக்காங்க. அம்மா நீங்கள் அழாதீங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இருக்கிறதுக்கே சந்தோஷம்தான்ப்பா, நீங்கள் தான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கணும், உங்களை நம்பி தான் அனுப்பி விட்றேன். ஐயையோ அங்கிள், என்ன அங்கிள் அம்மா இப்படி அழுகுறாங்க? அவள் அப்படி தான்டா, கொஞ்சம் பயந்துட்டா, வேறு ஒன்றும் இல்லை, அவள் சமாளிச்சிடல நான். நீங்கள் போயிட்டு வாங்க, பாய்ன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. காலைல சவுண்டாக பாட்டு வச்சுக்கிட்டு நல்லா ஆட்டம் போட்டு போயிட்டுருக்கீங்க. மச்சான், நான் ஃப்ளைட்லேயே போனதில்லை, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். நான் மட்டும் நான் வாரமா ஃப்ளைட்லேயே போயிட்டுருக்கேன்டி, நானே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போயிட்டுருக்கேன், ஜாலியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் செம்ம அரட்டை அடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆமாம், மொத்தம் எத்தனை ஸ்கூல் வருது? நம்ம ஸ்கூலு, நம்ம பக்கத்து ஸ்கூல், அப்போ நம்மளோட ஸ்பெஷலில் ஒரு ஸ்கூல் வருது. மொத்தம் ஒரு 5 ஸ்கூல் 6 ஸ்கூலுக்கிட்ட வரும்டி. அம்மாடி, அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் சுமார் வருவாங்க? ஒரு 20 ஸ்டூடெண்ட் வருவாங்களா? அதுக்கு மேலேயும் வரலாம், அதுக்குள்ளேயும் வரலாம், எனக்கு அதெல்லாம் தெரில. ஆனால் நம்ம இதில் கேர்ள்ஸ் தான் ரொம்ப அதிகம். நம்ம ஸ்கூல்லேருந்து 5 கேர்ள்ஸ் போகிறாங்க, அதில் நம்மளும் 2 பேர், இன்னொரு 3 பசங்க வருது பக்கத்து செக்ஷன், அது யாருன்னு தெரில, பேசவும் மாட்டேங்குதுங்க, அது பக்கத்து காரில் வருது. அப்புறம் இந்த 2 தரத்துலையும் நம்ம கூட தான் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜேகேயும் இன்னொரு ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு பேர் வந்து மின்.
2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 4 பேர், இந்த 4 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லவ் இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பே இருக்குது. ரொம்ப பிடிக்கும். அந்த 4 பேருமே வந்து கேங் மாதிரி. உங்கள் 4 பேருமே வந்து ஒரு சின்ன கேங். அந்த 4 பேருமே வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறதா நினச்சி செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. இவனுங்களை எதுக்கடி போட்டானுங்க, எதுக்கடி இவனுங்க நம்ம கூட வரானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம 3 கலாச்சிட்டே கலாச்சிட்டே வரீங்க. ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்லாம் நின்றுட்டு செம்ம செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஸ்டோரிலாம் போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. எல்லாேருக்கும் இருக்கிறது தானே, ஃபஸ்ட் டைம் எங்கேயாச்சும் போட இருந்தால் ஸ்டோரிலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி செம்ம ஹாப்பியாக போகிறீங்க. ஹாப்பியாக போய் ஃப்ளைட்லேயும் ஏறியாச்சு. இது வந்து 16 hours ட்ராவல் அப்படின்றனால இந்த நாள் அப்படியே போயிடும். அடுத்த நாள் மார்னிங் ஒரு 11 o'clock அது மாதிரி தான் நீங்கள் வருவீங்க சவுத் கொரியாவுக்கு. ஸோ செம்ம டயர்டாக எல்லோரும் மட்டை ஏறுறீங்க. நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே எல்லா ஸ்கூல் பசங்களும் வந்துடுறாங்க. உங்களுக்குன்னு பாதி இடமே ஃபில்லாகிடுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பின்னாடி வந்து அந்த 2 பசங்களும் ஜேக்கும் மென்னும் உட்காந்துருக்காங்க. ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே ஏசட் போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிலாம் நல்லா பேசி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு அந்த ட்ரிப்பு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ட்ராவல் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து சிஎஸ்கேக்கு ரீச் ஆகிறீங்க. செம்மத்துக்கு கலக்கிறது ரீச் ஆகிறீங்க. என்ன தான் தூங்கியிருந்தாலும் பெட்டில் படுத்து உருள்ற மாதிரி வராது இல்லையா. ஸோ ஒரு மாதிரி தான் அப்படி வேன் வரீங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வந்து உங்களை எல்லாருமே கைட் பண்ணி தனி வேனில் ஒரு மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. 2 வேன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் 5 ஸ்கூல் வரீங்க இல்லையா, அதனால் எல்லா ஸ்கூல் பசங்களையும் ஒரு 2 வேன் வச்சு ஒரு ரூம் மாதிரி போகிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இன்னொன்று ஒரு பொண்ணும் ஒரு ரூம், பசங்களாம் தனி ரூம். கேர்ள்ஸ் பாய்ஸ் தனி ரூம் தான், கலந்தெல்லாம் ரூம் கிடையாது. எல்லோரும் ஜாலியாக வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. வந்தவொடனே மட்டையை சாய்ச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு பேர் வந்து ஹான்சி. பட் அந்த பொண்ணு கூட பேசவே மாட்டேங்குது. ஹாய், உங்கள் பேர் என்ன? ஹான்சி. நைஸ் நேம். உங்கள் பேர்? நான் என் பேர் வயன், இவள் பேர் மூன். சொல்லிக்க அளவுக்குலாம் இல்லை, நாங்கள் சுமாராக படிப்போம். நீங்கள்? நானும் அப்படி தான். ஓகே, நீங்கள் இப்படி தான் சைலண்ட் டைப்பா? இல்லை, சில டைம் அப்படி தான் இருப்பேன். எனக்கு இங்கே வந்த டயர்ட். ஸோ எங்களுக்கும் செம்ம டயர்டு தான். நீங்கள் எங்கே படுத்துக்கிறீங்க? மொத்தம் 3 பெட் இருக்குது. நான் இந்த நடுவில் எடுத்துக்கிறேன், நீங்கள் எங்கே படுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு எங்கே இருந்தாலும் ஓகே தான். ஐயோ சொல்லுங்கள், இவ்வளோ துரத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு 3 பார்த்து சொல்கிறீங்க. 3 உடனே என்ன புதால் தானே பழைய ஆடை கட்டி விட்றியா? சுமாரி உங்களுக்கு எங்கே படுக்குன்னு சொல்லுங்கள். நான் அந்த கார்னரில் படுத்துக்கிறேன். ஓகே. நீ எங்கே படுப்ப? போடி சொல்கிறீங்க. சண்டை போட்டே போகிறீங்க. அப்படியே ஃபோன் பார்த்துட்டு வந்தோடனே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, எனக்கு தினமும் நீ கால் பண்ணுன்னா. சரிம்மா 3 வேளைக்கு கால் பண்ணிடுறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி கால் பண்ணி நாங்கள் ரீச் ஆகிட்டோம் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து தெரியுமா, அங்கே எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு தெரியுமா, அதில் ஏறின தெரியுமான்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் ரூம்லாம் நல்லா இருக்கா அதெல்லாம் கேட்பாங்கள்ல, சாப்பாடும் நல்லா இருக்குமா, அதெல்லாம் தெரிலம்மா, அங்கே வந்து பர்கர் சாப்பிட்டோம் அதோட இருக்குது, காலைல தான் சாப்பாடு தருவாங்களா, கரெக்டாக கேண்டீன் ஓப்பன் ஆகிடுமா 7 மணிக்கெலாம். ஸோ நான் சாப்பிட்டுக்கிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு இங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க வந்த டயர்டுக்கு. அதனால் ஃபுல்லாமே தூங்கிடுறீங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு ஏஞ்சி சும்மா அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் படுத்துடுறீங்க. இந்த சைடு அப்படி ஜேகேவை பார்ப்போம். ஜேகேவை பார்த்தா அவனோட வீட்டுக்கு வரான் ஜின். எங்கே ஜின்? அவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ தெரிலடா, அந்த கட்டை பையனை வச்சுட்டு எதுவும் பண்ணவும் இல்லை. ஓகே, நம்ம கதவை திறக்கலாம் வாங்க சொல்லிட்டு அவன் கதவை திறக்கிறான். பட் அவங்க வீட்டு கதவு ஏற்கனவே திறந்து தான் இருக்குது. என்ன ஜின், நம்ம வீட்டில் திருநாவன் வந்துட்டான். அதெல்லாம் போட மாட்டானுக்கிட்ட, அந்த நாய் ஜிமின் தான் இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக சரக்கு பாட்டிலாக கிடக்குது கீழே எல்லாம். நடுவில் உட்காந்துருக்காரு தலைவர் ஜிமின்னு. உட்காரில் அவர் ஒரு மாதிரி போஸ்டில் படுக்கிறாரே சொல்லலாம். யாராது? நான் தான்டா. ஓ என் ஜேகே மச்சாவா? வாடா வாடா உம்மா வாடா. சி என்னடா பண்ணிட்டுருக்க, இவ்வளோ குடிச்சிருக்க, அறிவில்லை. ஜின்யாங் அப்படி இல்லை ஜின்யாங். கிட்ட வராமல் பேசிட்டான், நாத்தடிக்குது. நீ குடித்தா மட்டும் என்ன வா என்ன மணக்குமா? என்ன பழக்கம் இதெல்லாம்? ஏன் இவ்வளோ குடிச்சிருக்க? எப்படி குடிக்க மாட்டேன் இந்த அளவுக்கு? அதில் ஜின் இன்றைக்கி இன்டர்வியூ போனேன்னா. என்ன இன்டர்வியூ ஃபெயில் ஆகிட்டியா? பார்த்துக்கலாம்டா, வேறு இன்டர்வியூ பார்த்துக்கலாம். அது கூட பரவாயில்ல, அங்கே ஒரு பொம்பளை இருந்தா. பொம்பளையா? அவள் இன்டர்வியூ எடுக்கிறவ ஒரு கிளவி. அவள் என்னை பார்த்து இவ்வளோ கட்டையாக இருக்கியே, நீ எல்லாம் இன்டர்வியூக்கு எதுக்கடா வந்த அப்படி கேட்டாயா? யாரா அது? தெரியல. அதுக்கப்புறம் அவள் கேட்குறதுக்கெல்லாம் நான் கரெக்டாக தான் பதில் சொன்னேன்.
அண்ணா என்ன அண்ணா சொல்லி தொலை. இல்லை ஹாங், அவ என்கிட்ட கேட்டா உனக்கு வந்து எந்த மாதிரி ஜாப் வேணும்னு கேட்டாளா. நான் என்ன சொன்னேன், பூரா பொண்ணுங்களாக இருக்கணும், நடுவில் நான் உட்காந்துருக்கணும், அப்புறம் என்னை சுற்றி ஏசியாக இருக்கணும், நல்லா ஒரு பெரிய ரூமில் சும்மா லேப்டாப் மட்டும் இருக்கணும், நல்லா வேலை செய்வேன் மேடம் அப்படின்னு. அவனே என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, இந்த ஆஃபீஸில் பொண்ணுங்களே உனக்கு கிடையாதுடான்னு சொல்லி அனுப்பி விட்டாடா. என்னடா பைத்தியமானே வளர்றான், என்ன சொன்ன நடந்துச்சோட தெரியலையே. அப்படியே பேசிக்கிட்டே ஜிமின் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏய் என்னடா இவன் விழுந்துட்டான். ஹயாங், அவன் குடிச்சிட்டு வளர்றான். இவன் தான் அந்த பொண்ணுட்டு பேசியிருப்பான் அந்த கிழவிக்கிட்ட, அதுதான் ஒரு மாதிரி பேசி விட்ருக்கு. விடுங்க ஹாங் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிடுறாங்க. வீட்டையே நல்லா க்ளீன் பண்ணிடுறானுங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேர் எப்படின்னா, ஜின் வந்து கொஞ்சம் வயசு மூத்தவன். இவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஜின் காலேஜ் படிக்கும்போது வந்து இது ஜங்குக்கும் ஜிமினும் ஒரே வயசு தான். ஆனால் வந்து ஜின் காலேஜ் ஃபஸ்ட் தேர்ட் இயர் படிக்கும்போது இவங்க 2 பேருமே ஃபஸ்ட் இயர். அதனால் அப்படி ஃப்ரெண்டானது தான். சீனியர் நம்மளுக்கு ஒருலாம் சீனியர் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம ஜேக்குக்கும் ஜிமினுக்கும் ஜின் சீனியராக இருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக மாறி அப்படியே தான் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த லைனில் தான் ஜிமினுக்கு வந்து ப்ரொஃபஸர், அந்த டீச்சரே, புக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் வந்து அவன் வந்து இந்த ஸ்கூல் சைடே வரதில்லை. இல்லைன்னா அவன் ப்ரொஃபஸராக இருப்பான். அவனுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவன் ஆஃபீஸ் லைனில் போகிறான். பட் அவன் வாய்க்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. பட் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது, கொஞ்சம் பொறுப்பான பையன் தான். அவன் ஜின் சொன்ன உடனே வந்து ஜின் என்ன சொன்னாலும் வந்து ஜங்கு கேட்பான். அதே வந்து ஜின் சொல்லியிருப்பான், நீனு வந்து ஒர்க் பண்ண என் கூட என்னோட ஸ்கூலில், நல்ல டீச்சர், நல்ல வேலை தான் அப்படின்னு. இவனு ஓகே, ஹாயாங் சொன்னால் ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஓகே சொல்லியிருப்பான். அந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவங்க 3 பேர் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு பிரதர்ஸ், கூட பிறக்காத ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் ஜாலியாக இருக்காங்க. இந்த சைடு அப்படியே உங்களை காட்டுவோம். உங்களுக்கு அந்த ரூம் நல்லா செட் ஆகிடுது. அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா. ஜாலியாக அந்த டேவியும் உங்களுக்கு போயிட்டுருக்கு. வந்து கீழே சாப்பிட்டுட்டு ஒரு நாள் உங்களுக்குலாம் ரெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இன்றைக்கி வர வேணாம், நாளையிலேருந்து வந்து ஸ்கூலுக்கு வந்தால் போதும். உங்களுக்கு யூனிஃபார்ம், அந்த புக்கு எல்லாம் வாங்குறதுக்காக நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க. இப்போது ஜேகேவும் ஸ்கூலில் தான் நடத்திட்டுருக்கான். ஆக்சுவலாக அவன் நடத்தலை, ஜஸ்ட் அவன் உட்காந்து பசங்களை எல்லாரையும் வந்து நீங்கள் ஏதாச்சும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாக் போயிட்டுருக்கான். நீங்கள் வந்து அங்கே பில்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக்கு எல்லா சிலபஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ புக்கெலாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு 2-3 புக் தானே இருக்கும். நம்ம ஸ்கூலில் கொடுக்குற மாதிரிலாம் அந்தளவுக்கு புக் இருக்காதுல்ல. ஸோ எல்லா புக்கையும் வாங்கிட்டு, என்னடி இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது, அப்போ படிக்கிறது கம்மியாக இருக்கும் போல இருக்கோ என் இப்போ கண்டுபிடிப்பு பெரிய அது சொல்லிட்டு ஜேக்கு சொல்கிறான். இந்த ஸ்கூலில் செம்மையான ஹேண்ட்ஸமான டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களாண்டி. பொம்பளை டீச்சர்ஸை? ஆமாண்டி, ஒவ்வொரு மேமும் தழுக்கு புழுக்குன்னு இருக்காங்க. தழுக்கு புழுக்குன்னு இருக்காங்களா? கொரியாவில் எங்கடா தழுக்கு புழுக்குன்னு இருக்காங்க? ஏய், நான் சொல்கிறது அப்படி இல்லை, எல்லாம் கொழும்புன்னு அழகாக இருக்காங்கன்னு சொல்ல வந்து நல்ல வெள்ளை வெள்ளைன்னு. ஆஹா, உங்களுக்கு அப்போ ஜாலி தான். ஆமாம், மின்னோட வாயை பாரு எப்படி இருக்குன்னு. அப்படியே வந்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. இது வந்து சிரிப்பு சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் அங்கே வந்து ரொம்ப கத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்கல்ல. ஏற்கனவே அந்த ஊர் அமைதியாக இருக்கும். ஸோ நம்ம லாஃபிங் சத்தம் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. நீங்கள் சிரித்த உடனே நல்ல சத்தம் கேட்குது. என்ன ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எட்டி பார்க்குறான் விண்டோவில். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அலர்ட் அடிச்சிட்ருக்கிறது தெரியுது. நீங்கள் மின்னை போட்டு குத்திட்ருக்கீங்க. இப்போவே உனக்கு சோக்கா பற்றி இடன்னு சொல்லி குத்திட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து குதிச்சு வந்துட்டுருக்கீங்க. பிகாஸ் கீழே வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து, அதாவது எப்படின்னா கல்லாக போட்டிருக்காங்க. இந்த பார்க்கில் போட்டிருக்கிற மாதிரி அழகாகவும் இருக்குது அந்த இடம். குதிச்சு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வேறு நல்லா டைட்டான ஒரு குட்டி ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க. அப்படியே உங்கள் பாடியோட நல்லா ஸ்ட்ரெச்சாக தெரியும். அதனால் வந்து நீங்கள் எப்போயும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து பெரிய இஷ்யூ அது இல்லை. இந்த ஊரில் அது சும்மாவே எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டு வந்திருக்கீங்க. ஜங்குக் லேசாக திரும்பி பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறான். பிகாஸ் அவன் வரும்போது உங்களோட ஸ்கர்ட் லைட்டாக பறந்துருக்கும் காற்றடிச்ச வேகத்துக்கு. நீங்கள் ஸ்கர்ட் போட்டால் கீழே ஷார்ட்ஸ் போடணும் கூட தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பேண்டிஸ் தான் போட்டிருப்பீங்க. இந்தளவுக்கு காற்றடிச்சதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி தான் வந்துருப்பாங்க. நீங்கள் குதிச்சு போகும்போது காற்றடிச்சுன்னு அவங்களாம் வந்து கண்ணில் தூசி நியூஸில் கனவு விட்டுருக்காங்க. பட் உங்களோட ஸ்கர்ட் அப்படியே பறந்துடுது மேலே. உங்கள் பேண்டிஸ் முதற்கொண்டு எல்லாமே தெரியுது. அப்படியே ஜேகே வச்ச கண்ணே எடுக்கல.
அப்படியே பார்த்துட்ருக்கான் அவங்களோட மேலேயும் கீழேயும் குறு குறு குறுன்னு. ஏன்னா இப்படிப்பட்ட ஃபிகரை அவன் பார்த்துருக்க மாட்டான், தமிழ்நாட்டு ஃபிகரை. அதனால் ஒரு மாதிரி பார்க்குறான் வாயை பொளந்துட்டு.